சண்டே மார்னிங் டைம் 10 ஆகுது. ஆனால் எங்கள் வீட்டில் 2 டிக்கெட் இன்னும் எழுந்திரிக்கும். 12 மணிக்கு எழுந்திரிச்சு நீ வந்து பார்த்துருக்க வர என்ன. சரி, இதுக்கு மேலே நம்ம பாடி தாங்காதுன்னு நான் 2 தோசை ஊற்றலான்னு போனால் தோசையில் ஓட்டை அடிக்கிறதே பெரிய வேலையாக போச்சு. அப்புறம் என்ன, நேற்று வச்ச பட்டாணி குழம்பு வச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சாச்சு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? சிக்கன் மட்டும்தானா? சிக்கன் கிரேவியா? குழம்பு இல்லையா? அப்போ நாட்டுக்கோழி. ஓகே, ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு. யாரும் சிக்கன் குழம்பு கடுகு போட மாட்டாங்க, ஆனால் நாங்கள் போடுவோம். நேற்று நம்ம போட்ட தம்பி ஃப்ரைட் ரைஸ் காணொலி ரசிகர்களிடம் மிகுந்த வரவேற்பு பெற்றதா. இன்றைக்கி நம்ம ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆனால் இன்றைக்கி அம்மா சமையல். நான் எதுக்கு இந்த வீடியோவில் ஒரே தூய தமிழில் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே எங்கள் வீடு ஒரு மினி பிக் பாஸ் வீடாக மாறிடும். ஏன்னா எங்களுக்கு டைமும் தெரியாது, டைமுக்கு சோறும் கிடைக்காது. இப்போ நம்ம நாட்டுக்கோழி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஸோ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் கூடவே கருவேப்பிலை கொஞ்சோண்டு மல்லித்தலையும் போட்டு நல்லா வந்து நம்ம கிளறிக்கலாம். ஸோ அது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு போட்டு இஞ்சி பூண்டையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி கூடவே மஞ்சத்தூளையும் போட்டு நம்ம நல்லா கிளறிட்டு நம்ம வாங்கிட்டு வந்த நாட்டுக்கோழியும் போட்டு நம்ம ஒரு டைம் வந்து கிளறிக்கலாம். இப்போது நம்ம கறி குழம்புக்காகவே தனியாக அரைச்சி வச்சுருக்கிற தனி மிளகாத்தூள், ஸோ அதையும் நம்ம போட்டு நல்லா கிளறி விட்டு தண்ணி ஊற்றி வேறு ஒரு குக்கருக்கு மாற்றி நம்ம விசில் விட்டோன்னா வீடே மணக்கும் நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. அடிப்பொலியாக இருக்கும்.